If you are new to this channel, please hit the subscribe button. Let's get into the content. மக்கள் எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு SSV சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி என்னன்னா சுண்டைக்காய் பூண்டு வச்சு ஒரு புளி குழம்புங்க. புளி குழம்புன்னு சொல்லுவாங்க, கார குழம்புன்னு சொல்லுவாங்க. அந்த ரெசிபி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் சொல்லிடுறேங்க. மெயின் வந்து சுண்டைக்காய் தாங்க. வாங்க குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி சுண்டைக்காயை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு சுண்டைக்காயை எடுத்துக்கிறோனுங்க. ரொம்ப பெரிய சுண்டைக்காயை எடுத்துக்கிறக்கூடாது. சுண்டைக்காய் ரொம்ப முத்தலாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் பிஞ்சாக எடுத்துக்கிறோனுங்க. எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி, அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மோர் ஊற்றிக்கிடலாங்க. ஊற்றிட்டு சுண்டைக்காயை வந்து முழுசாக அப்படியே போடக்கூடாது. அப்படியே போடாமல் கொஞ்சம் நசுக்கிட்டு அதில் இருக்க விதைகளெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு தான் போடணுங்க. எல்லா விதைகளும் போட்டால் வயிறு வலிக்கும். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் விதைகளோடு போடக்கூடாது. விதைகளை நிறைய எடுத்துடணும். எடுத்துட்டு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். இந்த சுண்டைக்காயில் இருக்க விதைகளெல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் காட்டுறேங்க. ஒரு சின்ன இந்த குளவியை வச்சுட்டு லேசாக தட்டினா போதுங்க. அதிகமாகவும் தட்டக்கூடாது. சுண்டைக்காய் ரொம்ப நசுக்கக்கூடாது. லேசாக தட்டிட்டு ரொம்ப சிரமமெல்லாம் இருக்காதுங்க. சும்மா லேசாக தட்டுனாலே சுண்டைக்காய் வந்து அப்படியே வெடிப்பு விட்டுரும். போதுங்க, இந்த அளவு தட்டினா போதுங்க. தட்டின சுண்டைக்காயை எடுத்து மோரும் அரிசி களைஞ்ச தண்ணியை சேர்த்து வச்சுருக்கேங்க. ஆல்ரெடி இதில் சுண்டைக்காய் நான் அலசி வச்சுருக்கேங்க. அதுலேயே இதையும் போட்டுக்கலாம். போட்டு பாருங்கள், சும்மா அப்படி லைட்டாக ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துடணுங்க. இந்த விதைகளை நிறைய எடுத்துடணும். எடுத்துட்டு காய்களை மட்டும் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இந்த ப்ராசஸ் பண்ணி இதை வச்சுருக்கேன் பாருங்கள். இவ்வளோ மோரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இது அப்படியே குழம்பு பண்ணிக்கலாங்க. அந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேங்க. 3 பெரிய வெங்காயங்க, ஒரு 3 தக்காளி, அப்புறம் தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் 100 நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு கோலி உருண்டை சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க. அப்புறம் வந்து மெயின் வந்து சுண்டைக்காய் ஒரு 3/4 கப் வச்சுருக்கேங்க. பூண்டு ஒரு 3/4 கப் உரிச்சு வச்சுருக்கேங்க. மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. போடும்போது உங்களுக்கு நான் அளவு சொல்கிறேன். வெந்தய பொடி, ஜீரகப்பொடி, மிளகு பொடி, ஒரு சின்ன பீஸ் வெல்லம் வச்சுருக்கேங்க. வெல்லம் லாஸ்ட்டாக அது போடும்போது சொல்கிறேங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. தேவையான பொருட்கள் அவ்வளோதாங்க. இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிற செய்முறையை பார்க்கலாங்க. இப்போ ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு வெங்காயம், தக்காளி இது ரெண்டையும் வதக்கிக்கலாங்க. வதக்கி மிக்சியில் ஒரு ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் குழம்போட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி ரெண்டையும் ஒன்றாவே போட்டு வதக்கிக்கலாங்க. அப்படியே பொடியை கட் பண்ணி அப்படியே நாம் வதக்கி வைக்கலாம். அப்படி வதக்கி வைக்கும் போது குழம்பு வந்து ஒரு திக்னஸ் கிடைக்காதுங்க. இப்படி நம்ம வதக்கிட்டு அரைச்சி வைக்கும்போது குழம்பு நல்லா நமக்கு ஒரு திக்காக கிடைக்குங்க. ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். அதுக்காக வதக்கி அரைச்சி வைக்கிறோங்க. சுண்டைக்காயெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை நாம் வந்து உணவில் சேர்த்துக்கிறோங்க. ரொம்ப நல்லது. நல்லா பசி எடுக்கும். சுண்டைக்காய் சாப்பிடுவோம். நல்ல ஒரு வயிற்றுல இருக்க சின்ன பூச்சி அந்த மாதிரி இதெல்லாம் வெளியில் வந்துடுங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது சுண்டைக்காயில். ஆனால் அது கசப்பு இருக்குதுன்னு நம்ம யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. அட்லீஸ்ட் மாதத்துக்கு 2 தடவையாவது இதை நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லதுங்க. சுண்டைக்காய் சும்மா வேலி ஓரங்களில் கூட எல்லா இடங்கள்லையுமே இது நிறைய தானாகவே வளர்கிற செடி தானுங்க. அதனால் நம்ம தாராளமாக எடுத்து செய்யணும். எல்லா சுண்டைக்காயும் கசப்பு இருக்கும்னு சொல்ல முடியாதுங்க. அப்படியே கசப்பு இருந்தாலும் நம்ம வைக்கிற விதமாக செய்கிற விதமாக செய்தோம்னா இந்த கசப்பெல்லாம் இருக்காதுங்க. எல்லாருமே குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லது. ஒரு 4 சுண்டைக்காய் நம்ம சாப்பிட்டா கூட உடலுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. ஒரு
ஒரு சிலர் வந்து சுண்டைக்காயை கட் பண்ணிட்டு போடுவாங்க, ஒரு சிலர் முழுசா போடுவாங்க. அந்த மாதிரி அவ்வளவு விதைகளோடு அதை போடக்கூடாது. லேசாக தட்டி ஒரு அழுத்திட்டு கழுவிட்டோம்னா அந்த விதைகள்லாம் வெளியே வந்துடும். அப்புறம் நம்ம தாராளமாக. அதனால தான் அந்த சுண்டைக்காயை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றது நான் சொன்னேங்க. நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க தெரியும். ரொம்ப நல்லா இருக்கும். மீன் குழம்பு மாதிரி இருக்கும் இந்த குழம்பு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சுண்டைக்காய் எப்படி மாசத்துல ஒரு நாள் அல்லது 2 நாள் நான் செய்வேங்க. குழந்தைங்க எல்லாருமே விரும்பிட்டாங்க. இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினது போதுங்க. இதை கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் வந்து ஒன்றும் பாதியமாக இருக்கிறது மாதிரி அரைச்சிக்கலாங்க. இது ஆறுறதுக்குள்ள இந்த பூண்டு சுண்டைக்காய் இதெல்லாம் வதக்கி குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. இதை நான் ஆற வச்சுக்கிறேங்க. ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நல்லெண்ணெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. தேவைப்பட்டால் பிறகு ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானோம்னா கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா வெடிச்ச பிறகு உளுந்து நல்லா செவந்த உடனே பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு சுண்டைக்காயை சேர்த்துக்கலாங்க. இந்த அளவு வதங்கினா போதுங்க. சுண்டைக்காயை சேர்த்துக்கலாங்க. சுண்டைக்காயும் பூண்டு ரெண்டுமே சேர்ந்து வதங்கிக்கணுங்க. சுண்டைக்காய் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பூண்டுக்கு சுண்டைக்காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்க சுண்டைக்காய் எப்படி பொரிஞ்ச மாதிரி வந்துருச்சு. அடுத்து இந்த வெங்காயம் தக்காளியை வதக்கி அரைச்சிட்டு வரேங்க. அரைச்சிட்டு வந்து வதக்கி சேர்த்து மிக்சியில் அரைச்சாச்சுங்க. இந்த அளவு அரைச்சா போதுங்க. சுண்டைக்காய், பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் இந்த அளவு வதங்கினது போதுங்க. அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. அடுத்து 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூன். அடுத்து ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. அதுக்கடுத்து 1 டீஸ்பூன் சாம்பார் தூளுங்க. 1 டீஸ்பூன் சாம்பார் தூள். கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். எல்லா தூள்களும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. மேடையே 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கொஞ்ச நேரம் இப்படியே வதங்கட்டுங்க.
பிறகு கலந்து விட்டுக்கலாம். கலர், டேஸ்ட் எல்லாமே நம்ம வதக்கிறதுல தான் இருக்கு. வெந்தயம் இந்த மாதிரி தான் போட்டு தாளிக்கலைங்க. நான் வெந்தயம்லாம் போட்டால் குழந்தைகள் சாப்பிடும்போது அவங்களுக்கு வாய்க்கு வருங்களா, அந்த கசப்பு இருக்கிறதுனால அதை கீழே போட்டுருவாங்க. அதனால நான் வெந்தயம் எல்லாமே பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி வெந்தய பவுடர் போட்டு இறக்கிறேன். இந்த பொடிகள்லாம் போட்டு நல்லா வதக்கும் போதே இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க. அளவாக போட்டுக்கிறோம், தேவைப்பட்டால் திரும்ப போட்டு அவ்வளோதாங்க. பொடிகள்லாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கீங்க ஆல்ரெடி. அதை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாங்க. தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அளவு நமக்கு குழம்போட திக்னஸ் வேணுமோ அந்த அளவு வச்சுக்கலாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வைப்பாங்க, ஒரு சிலர் கெட்டியாக வச்சு சாப்பிடுவாங்க. நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு வச்சுக்கலாங்க. இதெல்லாம் நம்ம விருப்பம். இந்த நேரத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் போட்டதில் உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. மறுபடியும் ஒரு அரசு குழம்பு நல்லா இப்படி கொதிக்கட்டுங்க. அடுத்து என்ன ப்ராசஸ் நான் சொல்றேன். நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ வந்து தேங்காய் பால் கொஞ்சம், ரொம்ப கொஞ்சம் பாருங்க, சும்மா ஒரு 2 கரண்டி தான் எடுத்து வச்சிருக்கேங்க தேங்காய் பால். அது எடுத்து சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பால் கொஞ்சம் சேர்க்கும் போது இதில் இருக்க காரம் வந்து தெரியாதுங்க. ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்கணும். அடுத்து இதில் என்ன மிளகுத்தூள், சீரகத்தூள், வெந்தயத்தூள். வெந்தயம் வந்து நான் தாளிக்கும் போது முழுசாக போடலைங்க, குழந்தைங்க சாப்பிடுங்க அவங்க வாய்க்கு, அதனால பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். மிளகுத்தூள், ஜீரகத்தூள், வெந்தயத்தூள், லாஸ்ட்டாக ஒரு சின்ன பீஸ் வெல்லம். குழம்போட சீக்ரெட்டே இது தானுங்க. சின்ன பீஸ் வெல்லம் போட்டோன்னா இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம், கசப்பு எல்லா 6 சுவைகளும் இதில் இருக்குங்க. வெல்லத்தையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை லாஸ்ட்டாக போட்டுட்டு கொத்தமல்லியும் தூக்கி 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுட்டு பாருங்க. அவ்வளோதான் இந்த வத்த குழம்போட வேலை.
வத்த குழம்பு எப்படி இருக்கு பாருங்க. இதில் வேற எதுவுமே வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம அரைச்சி போட்டதுனால வேற எதுவுமே வராது. இங்கே பாருங்க, சுண்டைக்காயும் பூண்டு மட்டும்தான் இதில் ஹீரோயினாக இருக்குங்க. பாருங்க, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு. ஒரு வாரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா கூட ஒன்றும் ஆகாது, நல்லா இருக்கும். சும்மா நம்ம அப்படியே கூட ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டாம், அப்படியே ஸ்டவ்வில் சூடு பண்ணி கூட ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். பூண்டுலாம் அப்படியே சாஃப்டாக வதங்கிடுங்க. சுண்டைக்காயும் அப்படிலாம் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும். கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் வச்சு இறக்கிட்டாலும் சூப்பரான வத்த குழம்பு ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். இதே மாதிரி வத்த குழம்பு நீங்களும் செய்து பாருங்கள். செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு இந்த வத்த குழம்பு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.